மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவியினூடாக இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கங்கள். நான் உங்கள் கணித பாடாசிரியர் எஸ் பரணிதரன், யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி. இன்றைய வகுப்பில் தரம் 11 மாணவர்களுக்கான கணித பாடத்தில் புது அழகொண்டு படிக்க இருக்கிறோம். தாயங்கள் என்ற அழகு. அப்போ இந்த தாயங்கள் என்ற அழகு எங்களுக்கு 3ஆம் தவணை சிலபஸுக்கு உட்பட்டது. இந்த தாயங்கள் என்றது நாங்கள் ஃபைனல் எக்ஸாமில் பார்த்தோம்னு சொன்னால் பகுதி 1ல் 2 புள்ளிகளுக்குரிய ஒரு வினாவாக வாரது. முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எனது செகண்ட் பார்ட்ல ஒரு பகுதி வாரது, ஒரு பகுதியாக வரும். 2 அல்லது 3 புள்ளிகளுக்குரிய ஒரு பகுதியாக வர்றது, அதாவது ஒருங்கமை சமன்பாடோட சேர்ந்த ஒரு பகுதியாக வாரது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அண்மையாக நடந்த ஒரு 4-5 வருடங்களாக பார்த்தோம்னு சொன்னால் பகுதி 1ல் 2 புள்ளிக்குரிய ஒரு பகுதியாக, அதாவது ஏ பகுதியில் 2 புள்ளிக்குரிய ஒரு வினாவாக இந்த தாயங்கள் என்ற பகுதி அமைஞ்சிருக்கிறது. அவங்களுக்கு பெரிய ஒரு வினா வருமா, இதில் தனி ஒரு வினாவாக வருமான்னு கேட்டால் இல்லை. அப்போ 2 புள்ளிகளை பெறக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இது கூடுதலாக வாரது வந்திருக்குது. அப்போ முதல் பார்ப்போம், இந்த தாயங்கள் என்ற என்ன, இந்த தாயங்கள் எப்படி குறிக்கிறது, தாயங்களுக்கு பெயர்றது இருக்குது. ஒரு தாயத்துக்கு என்னென்ன பெயர் வைக்கிறது, பெயரிடுறது. அடுத்தது தாயத்திற வகைகள் இருக்குது, என்னென்ன வகை தாயங்கள் இருக்குதுன்னு பார்க்க வேணும். அடுத்தது தாயங்கள்ற கூட்டல் இருக்குது, தாயங்கள்ற கழித்தல், ஒரு தாயத்தை ஒரு எண்ணால பெருக்கிறது இருக்குது, தாயத்தால பெருக்கிறது இருக்குது. இவ்வளவு பகுதியையும் உள்ளடக்கியதாக இந்த தாயங்கள் என்றது காணப்படுது. அப்ப முதல் தாயம் என்றா என்ன என்று பார்த்தோம்னு சொன்னா, நாங்க தாயங்கள் என்றது எண்களை நிறையாகவும் நிரல்களாகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. எண்களை, ஒரு தகவல்ல வார எண்களை நிறைகளாகவும் நிரல்களாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் தாயம். அப்ப நிறை என்ற எங்களுக்கு தெரியும் கிடையாக இருக்கிறது, நிரல் என்று சொல்றது நிலைக்குத்தா இருக்கிறது. அப்ப தாயம் என்று சொல்லக்குள்ள இப்ப உதாரணத்துக்கு நாங்க சில தகவல்கள் எடுப்போம். ஒரு வகுப்புல உள்ள மாணவர்கள், ஒரு 3 மாணவர்கள் பேனை, பென்சில், அலிரபர் என்று சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆள் 2 பேனையும் 3 பென்சிலும் ஒரு அலிரபரும், இன்னும் ஒரு ஆள் 1 பேனையும் 1 பென்சிலும் அலிரபர் கொண்டு வரல, இன்னும் ஒரு ஆள் எல்லாத்திலையும் ஒன்று கொண்டு வந்திருக்கார். அப்ப இந்த தகவல்களை இதுல வர எண்பெருமானத்தை நாங்க ஒரு நிறைகளாகவும் நிரல்களாகவும் கொண்டு ஒரு கோலமாக எழுதலாம். நான் சொன்ன மாதிரி இங்க 3, 2, 1. அடுத்தால் என்ன சொன்ன, 2 பேனை 1 பென்சில், அலி ரப்பர் இல்லை, மற்றால் எல்லாம் ஒன்று கொண்டு வந்திருக்க. இப்படி ஒரு கோலமாக காட்டப்பட்டிருக்குது. அப்ப இங்க நிலைக்குத்தா இருக்கிறது என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா பேனைகள் எண்ணிக்கையை குறிக்குது. இது பேனைகள், இது பென்சில்கள், இது அலி ரப்பர். கிடை எண்ணத்தை குறிக்குதுண்டா, நிறை எண்ணத்தை குறிக்குதுண்டா ஒவ்வொரு மாணவனும் மாணவன் பெயர் அவங்க கொண்டு வந்த தகவல்களை குறிக்குது. கிடையா இருக்கிறது மாணவரை குறிக்குது, மாணவர் கொண்டு வந்த பொருட்களை குறிக்குது. நிலைக்குத்தா இருக்கிற பேனைகள், பென்சில்கள் அந்த எண்ணிக்கையை குறிக்குது. கிடையாகவும் மாணவர்கள் கொண்டு வந்த எண்ணிக்கை தான் அதுவும் குறிக்குது, ரெண்டுமே எண்ணிக்கையை தான் குறிக்குது. அப்ப இந்த தகவல்களை நான் இப்படி நிறையாகவும் நிரல்களாகவும் கொண்ட ஒரு கோலமாக எழுதியிருக்கிறேன். இதுக்கு நாங்க ஒரு அடைப்பொண்டு பாவிப்போம், இந்த மாதிரி ஒரு அடைப்பு. இதுக்கு கூட இரட்டை சங்கிலி அடைப்பு பாவிக்க கூடாது, சரியா? தொலைகளுக்கு தான் இரட்டை சங்கிலி அடைப்பு பாவிக்கிறது, இங்க இரட்டை சங்கிலி அடைப்பு பாவிக்க கூடாது, சாதாரண அடைப்பு தான். இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம், நாங்க தாயம் என்று சொல்லுவோம். இந்த தாயத்துல எத்தனை வரிசைகள்ல எத்தனை நிறைகள்ல எண்கள் இருக்குதுன்னு சொன்னா 3 நிறைகள் காணப்படுது, 3 நிரல்கள் காணப்படுது. அப்ப நிறைகள் எண்ணிக்கையும் நிரல்கள் எண்ணிக்கையும் இங்க சமனா இருக்குது. இதைத்தான் நாங்க தாயம் என்று சொல்லுவோம். அப்ப அந்த தகவல்கள் என்ன செய்திருக்கோம், நிறைகள் நிரல்கள் கொண்ட ஒரு கோலமாக அமைச்சிருக்கிறோம். அப்ப இதை நாங்க தாயம் என்று சொல்லுவோம்.
இப்ப இந்த தாயத்துக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா நாங்க பேர் வைக்கலாம். தொடைகள்ல பேர் வச்சிருக்கிறோம். தொடைகளுக்கு பேர் வைக்கக்குள்ள என்ன செய்யறாங்க? கேபிட்டல் லெட்டர்ஸ் பாவிக்கிறது என்ன. அதே மாதிரி இந்த தாயத்துக்கு நாங்க என்ன செய்யலாம்டா பேரிடக்குள்ள கேபிட்டல் லெட்டர்ஸ்ல பேர் வைக்கலாம். ABCD ஏதாவது ஒரு எழுத்து. இப்ப உதாரணத்துக்கு நான் ஏ என்று போட்டா ஏ சமன் என்றது இந்த தாயம். அப்ப இந்த தாயத்துல பேர் விட்டுருக்க. இப்ப இந்த தாயத்துக்கு பேர் வச்ச தாயம் என்னன்னு பார்த்துட்டா, தாயத்துக்கு எப்படி பேர் வைக்கிறேன்னு பார்த்துட்டா. இப்ப பார்க்க போறோம் தாயத்துல வரிசை என்று ஒன்று இருக்குது. தாயத்தின் வரிசை இந்த ஏ என்ற தாயத்தின் வரிசை என்னன்னு கேட்டா, வரிசை என்று சொல்றது நிறைகள் எண்ணிக்கை தர நிரல்களின் எண்ணிக்கை. நிறைகள் தர நிரல்கள். அப்ப இங்க நிறைகள் எத்தனை இருக்குன்னு சொன்னா கிடையா இருக்கிறதானே நிறை 3 நிறையில இலக்கம் இருக்குது. அப்ப நிறைகள் 3, நிரல்கள் நிலைக்குத்தா இருக்கிறவர் அதுவும் 3 தான். அப்ப இதுல வரிசை எப்படி வருமெண்டா, வரிசை இந்த தாயத்தின் வரிசை 3 தர 3 தாயம். நிரல்கள் எண்ணிக்கையும் நிரல்கள் எண்ணிக்கையும் பெருக்கமா காட்டுறதுதான் என்னது வரிசை என்று சொல்லுவோம். அப்ப நிறைகள் எண்ணிக்கை 3, நிரல்கள் எண்ணிக்கை 3. ஆகவே இந்த தாயத்தின் வரிசை 3 தர 3 தாயம் என்று சொல்லுவோம். விளங்குது? அப்ப வரிசை என்று சொன்ன. அப்ப நீங்க கேட்கலாம், நிரல்களை நாங்க முன்னுக்கு போட்டு நிறைகளை பின்னுக்கு எழுத இல்லாதன்னு கேட்டா எழுத இல்லாத எழுதுனா பிள்ளை. அடுத்தது இது ரெண்டையும் பெருக்கி 9 என்றும் போடுற இல்லை. இந்த 9 என்றது என்னத்தை தரும்னு சொன்னா இங்க காணப்படுற மூலகங்கள் எண்ணிக்கையை தரும். நிறைகளையும் நிறைகள் தர நிரல்கள் பெருக்க வார பெருமானம் இந்த தாயத்தில் உள்ள மூலகங்கள் எண்ணிக்கையை தருவார். அப்ப இங்க தாயத்தில் எத்தனை மூலகங்கள் இருக்குது? 9 மூலகங்கள் இருக்குது. அப்ப கேட்கலாம், அடுத்தது இன்னும் ஒன்று நீங்க கேட்கலாம், இந்த தாயத்துல வார எண்கள் கட்டாயம் நிறை எண்களா இருக்கணுமா அல்லது நேர்தானா வரலாம் என்று கேட்டா இல்ல, எதுவும் வரலாம். நிறை எண் வரலாம், நிறை எண்ணுக்குள்ள மைனஸ் வரலாம், பிளஸ் வரலாம், 0 வரலாம், அல்லது ஒரு அட்சர கணித குறியீடு வரலாம், அல்ல அட்சர கணித ஒரு கோவை வரலாம், எதுவும் வரலாம். அப்ப அதுல இப்படி கோலங்களாக நிறைகள் கொண்ட நிறங்கள் கொண்ட கோலங்களாக எழுதுறதுதான் நாங்க தாயம் என்று சொல்றோம். அப்ப தாயத்திர வரிசை, என்னக்குள்ள நிறைகள் தர நிரல்கள். இதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன். 2 சமண வந்தோடய உங்களுக்கு பிரச்சனை விளங்காது. இப்ப இதுல ஒரு சிக்கல் 3 மறை 1 0 2 1 4. இந்த பி என்ற தாயம், தாயத்தை பாருங்க 6 மூலகங்கள் இருக்குது. இந்த தாயத்தின் வரிசை கேட்டா நிறைகள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டா 2 நிறைகள் இருக்குது. நிரல்கள் 3 இருக்குது. அப்ப இதுல வரிசை 2 தர 3. அப்ப இந்த பி என்ற தாயத்தின் வரிசை என்ன வரைக்கும் 2 தர 3 தாயம் என்று சொல்லலாம். சொன்ன விளங்கிட்டுதா? அப்ப 2 தர 3 தாயம். இன்னும் ஒன்று பார்ப்போம். 5 1 0. இந்த தாயத்தின் வரிசை எத்தனை நிறைகள் என்று கேட்டா 3 நிறைகள் இருக்குது. நிரல்கள் 1 தான் இருக்குது. ஆகவே இதுல வரிசை 3 தர 1. இதை நீங்க 1 தர 3 என்று போட்டா பிள்ளை. அப்ப இப்பவும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நிறைகள் வரிசை கேட்டா நிறைகளைத்தான் பிரஸ்டுக்கு எழுத வேணும். நிறை தர நிரல்கள் தான் வரிசை. நிரல் தர நிறை வரிசை இல்லை. சொன்ன விளங்கிட்டுதானே? இதான் தாயத்திர வரிசை. இவ்வளவு விளங்கிட்டு? அப்ப தாயம் என்னன்னு பார்த்தோம், ஒரு தாயத்துக்கு என்ன மாதிரி பெயர் வைக்கிறேன்னு பார்த்தோம். அடுத்தது தாயத்தின் வரிசை பார்த்தோம். இன்னும் ஒரு தாயம், இதை சொல்லுங்க பார்ப்போம். 4 0 மறை 1 7. இந்த தாயத்தின் வரிசையை சொல்லுங்க. எத்தனை நிறை? ஒரு நிறை. இதை சி என்ற தாயம் என்று எடுப்போம், அல்ல டி என்ற தாயம் என்று எடுப்போம். இந்த டி என்ற தாயத்தின் வரிசை கேட்டா ஒரு நிறையம் 4 நிரலும். அப்ப 1 தர 4 தாயம். இதுக்குள்ள எத்தனை மூலகம்? ஒரு 4 4 மூலகம் இருக்குது. அப்ப தாயத்தின் வரிசை விளங்கிட்ட பிள்ளைகள், இதுதான் தாயத்தின் வரிசை என்று சொல்லுவோம். அப்ப இதுல அடைப்பு நீங்க இரட்டை சங்கிலி அடைப்பு பாவிக்க கூடாது. இந்த அடைப்பு பாவிக்கலாம், அல்லது இப்படி அடைப்பும் பாவிக்கலாம், இப்படியும் பாவிக்கலாமா?
இந்த ரெண்டு அடைப்புல ஏதாவது ஒரு அடைப்பை நீங்க வரிசை தாயத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்ப அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள். அடுத்ததுல இந்த தாயத்தின் வகைகள், நான் இப்ப எழுதின தாயங்களை வச்சுக்கொண்டு தாயங்கள்ல சில வகைகள் இருக்குது. அந்த தாயத்துல வகைகளை பற்றி பார்ப்போம். என்னென்ன தாயங்கள் இருக்குது என்று கேட்டா கவனிச்சு கொள்ளுங்க. இதுல எழுதுற கவனிங்க. இப்ப ஏ என்ற ஒரு தாயத்தை எடுப்போம். 3 மறையொண்டு 2 4 இந்த தாயம். இன்னும் ஒரு பி என்ற ஒரு தாயத்தை எடுக்கிறேன். 0 7 4 பி என்ற தாயம். ஒரு சி என்ற ஒரு தாயத்தை எடுக்கிறேன். 2 3 1 5. சரி, இப்போ ஒவ்வொரு தாயத்தின்றையும் வரிசையை நான் எழுத போறேன். முதலாவது தாயத்திர வரிசை 4 நிறை ஒரு நிரல். அப்ப 4 தர 1. பி என்ற தாயத்திர வரிசை ஒரு நிறை 3 நிரல். அப்ப 1 தர 3 இதர வரிசை. சி என்ற தாயம் 2 நிறை 2 நிரல். நிறைகள் 2 இருக்குது, நிரல்கள் 2 இருக்குது. இப்ப வரிசை 2 தர 2. இப்ப இந்த 3 தாயத்திலையும் இந்த 3 தாயத்தை நாங்க வேறுபடுத்தலாம். எப்படின்னு சொன்னா, முதலாவது தாயத்தை சொல்றது நிரல் தாயம். என்ன தாயம்? நிரல் தாயம். அப்ப நிரல் தாயம் என்றா என்னண்டா பிள்ளைகள்? ஒரே ஒரு நிரலை மாத்திரம் கொண்ட தாயம். என்னது? ஒரே ஒரு நிரலை மாத்திரம் கொண்ட தாயம் நிரல் தாயம். அப்ப நிறை தாயம் என்றா நீங்க சொல்லலாம் ஒரே ஒரு நிறையை மாத்திரம். இங்க ஒரு நிறையில மட்டும்தான் மூலகங்கள் இருக்குது. அப்ப இந்த பி என்ற தாயத்தை சொல்லுவோம் நிறை தாயம் என்று சொல்லுவோம். நிறை தாயம். ஒரு நிரலை மாத்திரம் கொண்ட தாயம் நிரல் தாயம். ஒரு நிறையை மாத்திரம் கொண்ட தாயம் நிறை தாயம். அடுத்தது இதெந்த வரிசையை பாருங்க. நிரல்கள் எண்ணிக்கையும் நிறைகள் எண்ணிக்கையும் சமனா இருக்காது. ஆகவே இதை நாங்க சொல்றது சதுரத்தாயம். சதுர தாயம் சொன்ன விளங்கிட்டா? அப்ப 3 வகை சொல்லி இருக்கிறேன். நிறை தாயம், நிரல் தாயம், சதுரத்தாயம். சதுரம் என்றால் எங்களுக்கு தெரியும் என்னது? பக்க நீளங்கள் எல்லாம் சமனா இருக்கு. அதே மாதிரி தான் நீங்க நிறைகள் எண்ணிக்கையும் நிரல்கள் எண்ணிக்கையும் சமனா இருந்தா அதை நாங்க சதுரத்தாயம் என்று சொல்லலாம். அப்ப சதுரத்தாயத்திர வரிசை என்ன வரும்? 1 தர 1 தாயமா இருக்கலாம், 2 தர 2 தாயமா இருக்கலாம், அல்லது 3 தர 3 தாயமா இருக்கலாம், அல்லது 4 தர 4 வரிசையுடைய ஒரு தாயமாக அமையலாம். அது நாங்க சதுரத்தாயம் என்று சொல்லுவோம். நிறைத்தாயத்திர வரிசை எல்லாமே 1 தர 2, 1 தர 3, 1 தர 4, 1 தர 5 என்று வரப்போற. ஏன்? நிறைதானே முன்னுக்கு வரணும். வரிசையில நிறைதானே முன்னுக்கு வரணும். இந்த நிறை ஒன்றாக அமைந்தா அதை நிறைத்தாயம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி நிரல் தாயத்திர வரிசை என்ன வரப்போது? 2 தர 1, 3 தர 1, 4 தர 1, 5 தர 1 என்று வரப்போற. அப்ப நிறை எதுவும் வரலாம். ஆனா நிரல்கள் எண்ணிக்கை கட்டாயங்களுக்கு என்னவா இருக்கணும்? ஒன்றாக அமைந்திருக்க வேண்டும். அமைந்தா அந்த தாயத்தை சொல்லுவோம் நிரல் தாயம் என்று சொல்லுவோம். இது 3 வகை விளங்கிட்டப்பிலே. இப்ப இந்த சதுர தாயத்தை வச்சுக்கொண்டா இன்னும் ஒரு 2 வகை நாங்க எடுக்க போறோம். ஒன்று சமச்சீர் தாயம், அடுத்தது அலகு தாயம் என்று சொல்லி. அப்ப சமச்சீர் தாயமும் அலகு தாயமும் வரணும் என்ற பிள்ளைகள் எங்களுக்கு கட்டாயம் அது ஒரு சதுரத்தாயமாக அமைய வேண்டும். என்ன அமைய வேண்டும்? ஒரு சதுரத்தாயமாக இருந்தால்தான் அது சிலவல் என்னவா அமையலாம்? அலகுத்தாயமா வரலாம், அல்லது சமச்சீர்த்தாயமா வரலாம். அப்ப சமச்சீர்த்தாயம் என்றா என்னன்னு பார்ப்போம். சமச்சீர் என்றாலே உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு அச்சுப்பாட்டு மடிக்கக்குள்ள என்ன செய்யணும்? இருபுறமும் பொருந்துற வடிவங்களை தான் சமச்சீர் உருக்கள் என்று சொல்லுவோம். இங்கேயும் அதே மாதிரித்தான். ஒரு தாயத்திர பிரதான மூளை விட்டம், அது மூளை விட்டம் என்னக்குள்ள இங்க நாங்க எதுக்கு சொல்லுவோம் என்று சொன்னா சதுர தாயத்துக்கு தான் மூளை விட்டம் பார்ப்போம். ஏனைய தாயங்களுக்கு மூளை விட்டம் பார்க்கறது இல்லை. அப்ப ஒரு சதுர தாயத்திர இடமிருந்து வலமாக, அதாவது இப்படி போறவன், இதை சொல்லுவோம் மூளை விட்டம் என்று சொல்லுவோம். பிரதான மூளை விட்டம். இந்த பிரதான மூளை விட்டத்தை பற்றி மடிக்கும் போது இந்த பிரதான மூளை விட்டத்தை சுற்றியுள்ள மூலகங்கள், பிரதான மூளை விட்டத்தை தவிர்த்து ஏனைய மூலகங்கள் சமச்சீரா காணப்பட்டா
அதை சமச்சீர் தாயம் என்று சொல்லுவோம். சமச்சீர் என்றது பொருந்தக்கூடிய தாயங்கள், ஒத்த மூலகங்களாக காணப்பட்டார். பிரதான மூலவிட்டத்தை சுற்றி காணப்படுற மூலகங்கள் ஒத்த மூலகங்களாக இருந்தா அதை நாங்கள் சமச்சீர் தாயம் என்று சொல்லுவோம். அது நான் தாயம் எழுதக்குள்ள உங்களுக்கு விளங்கு. சரியா? அவ சமச்சீர் தாயம் வரணும் என்ற கட்டாயம் பிள்ளைகள் அது என்ன தாயமா இருக்கணும்? என்ன தாயமா இருக்கணும்? சதுரத்தாயமாகத்தான் அமைய வேணும். அவ இப்படி ஒரு கேள்வி வந்தா சொல்லுங்க பாப்பா. சதுரத்தாயங்கள் எல்லாம் சமச்சீர் தாயமான்னு கேட்டா இல்லை. ஆனால் சமச்சீர் தாயங்கள் எல்லாம் சதுரத்தாயங்கள். என்னது? சதுரத்தாயங்கள் எல்லாம் சமச்சீர் தாயமாக அமையாது. சிலவெல்லாம் அமையலாம், எல்லாம் அமையுமான்னு கேட்டா இல்லை. ஆனால் சமச்சீர் தாயங்கள் எல்லாமே கட்டாயம் என்னவா இருக்கணும்? அவர் சதுரத்தாயமா தான் இருப்பார். ஏனென்றா சதுரத்தாயமா இருந்தா தான் அவர் சமச்சீரா வாரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்கு. சதுரத்தாயம் இல்லை என்றா நாங்க சமச்சீரை பற்றி கதைக்கவே தேவையில்லைங்க. சரியா? அவ ஒரு சமச்சீர் தாயத்துக்கு உதாரணம் ஒன்று எழுதுறேன் பாருங்க. ஒரு சமச்சீர் தாயத்துக்கு E என்ற ஒரு தாயம், இப்ப 1 3 3 2, இதுல மூளை விட்டம் இங்க பாருங்க, பிரதான மூளை விட்டம். இந்த மூளை விட்டத்தை சுற்றி காணப்படுறது சமச்சீர். இங்கே 3 இங்கே 3, ஒரே மூலகம், ஒத்த மூலகம். ஆகவே இது என்ன தாயம்? சமச்சீர் தாயம். அதே மாதிரி இன்னொரு B என்ற ஒரு தாயம், 3 தர 3 வரிசையுடைய தாயம். 0 4 மறை 1 4 2 3, அடுத்தது மறை 1 3 7. இத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்க்கு வேற ஒரு சதுரத்தாயமாண்டு கேட்டா ஆம். ஏன்? இதுல வரிசை நிறைகள் 3 நிரல்கள் 3, அப்ப 3 தர 3 தாயம். இதுல பிரதான மூளை விட்டம் இந்த இருக்குது, இடமிருந்து வலமாக போறவன் பிரதான மூளை விட்டம். பிரதான மூளை விட்டத்துல எந்த மூலகமும் வரலாமா? அது சமச்சீரா இருக்கணும் அல்லது ஒத்த மூலகமா இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. பிரதான மூளை விட்டம் எதுவும் வரலாம். என்ன மூலகமும் பிரதான மூளை விட்டத்தின் வழி அமைந்திருக்கிற மூலகங்கள் எதுவாகவும் அமைந்திருக்க முடியும். ஆனா இதுல ஒத்த மூலகங்கள் காணப்படும். 4 இருக்கிற இடத்த 4 இருக்கு, மறை 1 இருக்கிற இடத்த இங்க அதே இதுல மறை 1 இருக்கிற 3க்கு ஒத்தது 3ஆவே இருக்காரு அதே இடத்தில், சமச்சீரான இடத்தில். ஆகவே இது என்ன தாயம்? சமச்சீர் தாயம். விளங்கிட்டா பிள்ளைகள்? அப்ப பாருங்க, நாம எழுதின எல்லா சமச்சீர் தாயமும் என்ன தாயமா இருக்குது? ஒரு சதுர தாயமா இருக்குது. அப்ப சதுரத்தாயம் சமச்சீர் தாயமா வருமானு கேட்டா இல்ல. 3 மறை 1 7 0, இது ஒரு சதுரத்தாயம். 2 தர 2 தாயம், இது ஒரு சதுரத்தாயம். ஆனா இவர் சமச்சீர் தாயமான்னு கேட்டா இல்லை. அப்ப சதுரத்தாயம் எல்லாம் சமச்சீர் தாயமாக அமையுமா? சில வேளை அமையலாம், கட்டாயம் அமையும் என்று இல்லை. ஆனா சமச்சீர் தாயங்கள் எல்லாமே கட்டாயம் சதுரத்தாயமா தான் இருக்கும். இது விளங்கிட்டா பிள்ளையர்? அப்ப 4 தாயங்கள் படிச்சிருக்கோம். நிறைத்தாயம், நிரல் தாயம், சதுரத்தாயம், அடுத்தது என்ன? சமச்சீர் தாயம். இப்ப அடுத்தது பார்க்க போறோம் பிள்ளையர். என்ன தாயம்னு சொன்னா அலகு தாயம். அலகு தாயம் இதுவும் கட்டாயம் ஒரு சதுரத்தாயமா இருக்கவன். அப்ப ஒரு சதுரத்தாயத்துல பிரதான மூளை விட்டம் வழியே இடமிருந்து வலமாக வர இந்த பிரதான மூளை விட்டத்துல வர மூலகங்கள் எல்லாம் வடிவவிளையும் கொள்ளணும். சதுரத்தாயம் ஒன்றில் பிரதான மூளை விட்டத்தின் வழியே வர எல்லா மூலகங்களும் ஒன்றாகவும், தமிழ் விளங்கணும், ஒரே மூலகமாகவும் இல்லை, ஒன்று, எல்லாமே ஒன்றுதான் வர வேணும். ஏழே மூலகங்கள் எல்லாம் 0ஆகவும் அமைந்தால் அது அலகு தாயம். அப்ப அலகு தாயத்துல 2 எண்கள் தான் வரலாம், 0ம் 1 தான், வேற எந்த ஒரு இலக்கமும் வரக்கூடாது. அதுலயும் ஒன்று எப்படிப்பட்டதா இருக்கணும்? பிரதான மூளை விட்டத்துல வர எல்லா மூலகங்களும் ஒன்று வர வேணும், ஒன்று கூட மாறி வரக்கூடாது, எல்லாமே ஒன்றா இருக்கணும். ஒரே மூலகம் இல்லையா, ஒன்று இலக்கம் ஒன்றா இருக்க வேணும். ஏழே மூலகங்கள் எல்லாமே 0வா இருக்கணும். அப்படியான தாயத்தை என்னன்னு சொல்லுவோம்? சதுர தாயம் என்று அலகு தாயம் என்று சொல்லுவோம். உதாரணம் ஒன்று எழுதுறேன் பாருங்க. உதாரணம் மூலம் காட்டினா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஒரு தாயத்தை வரையிலும் பாருங்க, எழுதுறேன். இப்ப ஏ என்ற ஒரு தாயம்,
1 0 0 1. B என்ற தாயம் 1 0 0 0 1 0 0 0 1. இந்த ரெண்டு தாயங்களையும் பாருங்க பிள்ளைகள், ரெண்டு வரிசையும் பாருங்க. முதலாவது தாயத்தின் வரிசை 2 தர 2. இரண்டாவது தாயத்தின் வரிசை 3 தர 3. ஆகவே ரெண்டுமே ஒரு சதுர தாயம். இதுல பிரதான மூலைவிட்டம் இடமிருந்து வலமாக, இதுல வர எல்லா மூலத்தையும் பாருங்க ஒன்றுதான் இருக்குது, இலக்கம் ஒன்றுதான் வருது. ஏனைய மூலங்கள் எல்லாத்தையும் பாருங்க 0 இருக்குது. ஆகவே இது அலகுத்தாயம். இதோட குறியீடு கூடுதல் அலகுத்தாயத்தை I என்று குறிப்போம். அதே மாதிரி பி என்ற தாயத்துல பிரதான மூலைவிட்டம் இடமிருந்து வலமாக போற இந்த பிரதான மூலைவிட்டத்துல வர எல்லா மூலகங்களும் ஒன்று வருது. மூன்றுமே ஒன்றா இருக்க வேணும். ஏனைய மூலகங்கள் எல்லாம் சைவரா இருக்க வேணும். ஆகவே இதுவும் என்ன ஒரு அலகுத்தாயம். அப்ப நீங்க கேட்கலாம், இது சார் இப்படி வந்தாங்க என்று சொல்லி. இப்ப 2 0 0 2 இது அலகுத்தாயமானு கேட்டா இல்ல. பிரதான மூலவிட்டத்தில் எல்லாமே ஒரே மூலகம் 2 தான் இருக்குது, ஏனையதெல்லாம் 0 தான் இருக்குது. ஆனா இவர் அலகுத்தாயமானு கேட்டா இல்ல. அதானே சொன்னேன் தெளிவா. அலகுத்தாயம்னு சொன்னா பிரதான மூலவிட்டத்துல வார மூலகங்கள் ஒரே மூலகமா வரணும் என்ற அவசியம் இல்லை. கட்டாயம் உண்டாத்தான் இருக்க வேணும், வேற இலக்கமே வரக்கூடாது. ஏனைய மூலகங்கள் எல்லாம் 0 இருக்கணும். இருந்தா நாங்க அதை என்ன தாயம்னு சொல்லுவோம்? அலகுத்தாயம் என்று சொல்லுவோம். இதை விட மேலதிக தாயங்கள் இருக்குது. சமச்சி தாயம், ஊராய சமச்சி தாயம், மூளைவிட்ட தாயம் என்றெல்லாம் இருக்குது. அதுகள் உங்களுக்கு இப்ப ஓலவெல்ல எங்களுக்கு சிலபஸ்ல இல்லை. எங்களுக்கு இருக்கிற இந்த 5 வகை தான். தாயத்திர வகைகள் என்ன இருக்குன்னு சொன்னா நிறைத்தாயம், நிரல் தாயம், சதுரத்தாயம், சமச்சி தாயம், அலகுத்தாயம். இது 5 தான் இருக்குது பிள்ளைகள். இவ்வளவு உங்களுக்கு கிளியரா? சரியா? இது தாயத்திர வரிசை பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது நாங்க இது தொடர்பா இப்ப படிச்சதை வச்சுக்கொண்டு சில வினாக்களுக்கு வருவோம். சரி, அப்ப இது வரைக்கும் நாங்க என்ன படிச்சிருக்கோம்? தாயமண்டா என்ன, ஒரு தாயத்துக்கு எப்படி பெயர் வைக்கிற, அடுத்த தாயத்தின் வரிசை பார்த்தோம், அடுத்து தாயத்திர வகைகள் பார்த்திருக்கோம். இதை வச்சுக்கொண்டு உங்களோட புக்ல உள்ள சில வினாக்களை பார்ப்போம். பாருங்க, இதுல ஒரு பழக்கடையில் அஸ்கா 2 தோடம்பழங்களையும் 3 மாம்பழங்களையும், 2 தோடம்பழம் 3 மாம்பழங்களையும், கமலன் 4 தோடம்பழம் 1 மாம்பழத்தையும், ராஜன் 1 தோடம்பழம் 5 மாம்பழத்தையும் வாங்கினான். அஸ்கா வாங்கிய பழங்களை ஒரு நிறைத்தாயத்தில் குறிக்க. நிறைத்தாயம் என்ற என்ன பிள்ளைகள்? ஒரு நிறைதான் வர வேணும், நிரல் எதுவும் வரலாம். அஸ்கா வாங்கினது 2 தோடம்பழம் 3 மாம்பழம், அந்த 2 நம்பர் தான், 2 3, ஒரு நிறைத்தாயம். பாருங்க, ஒரு நிறை 2 நிரல். அப்ப இதுல வரிசை 1 தர 2, ஒரே ஒரு நிறையை மாத்திரம் கொண்ட வடிவா இது நிறைத்தாயம். அவ்வளவுதான். கமலன் வாங்கிய பழங்களை ஒரு நிறைத்தாயத்தில் காண்க. கமலன் என்ன வேண்டினவர்? 4 தோடம்பழங்களும் 1 மாம்பழமும். அப்ப 4 1. இதுல மூலங்களுக்கு இடையில கமா போடுற இல்லையா? வடிவ கவனித்துக் கொள்ளணும். கமா போட்டா பிள்ளை. ராஜன் வாங்கிய பழங்களை ஒரு நிறைத்தாயத்தில் குறிக்க. ராஜன் என்ன வேண்டியிருக்கிறார்? 1 தோடம்பழம் 5 மாம்பழம், 1 5. அப்ப 3 பேரும் வாங்கின பழங்கள் எண்ணிக்கையை நாங்க எல்லாமே நிறைத்தாயத்துல குறிச்சிட்டோம். 1 தர 2 தாயமா தான் எல்லாம் அமைந்திருக்குது. அடுத்தது 4வது, அஸ்கா கமலன் ராஜன் ஆகியோர் வாங்கிய பழங்களின் எண்ணிக்கைகள் நிறையாக உள்ள ஒரு தாயத்தை உருவாக்குக. அஸ்கா கமலன் ராஜன் வாங்கிய பழங்களின் எண்ணிக்கைகள் நிறையாக உள்ள, இது எல்லாமே நிறையாத்தான் இருக்குது. இப்படி எல்லாம் 3ஐயும் சேர்த்து தாயத்தை உருவாக்கட்டாம். 2 3 4 1 1 நிறைத்தாயத்தை உருவாக்கன்னு சொல்லல. இது அஸ்கா வாங்கின பழங்கள், இது யாரு கமலன் வாங்கிய பழங்கள், இது ராஜன் வாங்கிய பழங்கள். அந்த பழங்கள் எண்ணிக்கைகள் ஒரு நிறைய வந்திருக்குது. பாருங்க, அவங்க வாங்கின பழங்கள் எண்ணிக்கைகள் நிறையாக வந்திருக்குது. ஒரு தாயம். அப்ப இதுல வரிசை என்ன வரப்போது பிள்ளைகள்? 3 நிறைகள் 2 நிரல்கள் காணப்படுது. அப்ப இதுல வரிசை 3 தர 2 இருக்கும். அது எங்களுக்கு கேட்கல வரிசை நான் சொல்றேன்னா. அப்ப பாருங்க, தாயம் தான் தாயம். அடுத்த வினாவுக்கு வருவோம்.
கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு தாயத்தினரும் வரிசையை எழுதுக. அப்ப வரிசை என்றது என்ன பிள்ளைகள்? தாயத்தின் வரிசை என்றா முதல் எதை எழுத வேணும்? நிறைகளைத்தான் ஃபர்ஸ்ட் எழுத வேணும். நிறைகள் தர நிரல்களின் எண்ணிக்கை. அப்போ ஒவ்வொன்றுக்கும் நிறை என்றது கிடையாக காணப்படுறவர், நிரல்கள் என்றது நிலைக்குத்தா காணப்படும். அப்ப ஒவ்வொரு தாயத்தின் வரிசை. முதலாவது என்ற தாயத்தின் வரிசையை பாருங்க. 3 நிறை 2 நிரல். அப்ப இதுல வரிசை 3 தர 2. இத பாருங்க 2 நிறை 3 நிரல். ஆகவே 2 தர 3 தாயம். இது 3 நிரல் 1 நிறை. அப்ப 3 நிறை 1 நிரல். அப்ப 3 தர 1 தாயம். இந்த தாயம் 1 நிறை 2 நிரல். ஆகவே 1 தர 2 தாயம். என்ற தாயத்தின் வரிசை 1 நிறை 3 நிரல். ஆகவே 1 தர 3 தாயம். என்ற தாயம் 2 நிறை 2 நிறை 2 நிரல். 2 தர 2 தாயம். வரிசை. அப்ப முதலாவது தாயத்தின் வரிசை 3 தர 2, இரண்டாவது தாயம் 2 தர 3, மூன்றாவது தாயம் 3 தர 1, நான்காவது தாயம் 1 தர 2, ஐந்தாவது தாயத்தின் வரிசை 1 தர 3, ஆறாவது தாயம் 2 தர 2 வரிசை. சரியா? சரி. அடுத்தது மூன்றாவது வினாவுக்கு வருவோம். கீழே தரப்பட்டுள்ள தாயங்களில் இருந்து நிறை நிரல் தாயங்களை தெரிந்தெழுதுக. நிறைத்தாயம் இது பிள்ளைகள் ஒரே ஒரு நிறையை மாத்திரம் உள்ளது நிறைத்தாயம். அப்ப இது நிறைத்தாயம். இது ஒரே ஒரு நிரல். ஆகவே இது நிரல் தாயம். இது ஒரே ஒரு நிறை. ஆகவே நிறைத்தாயம். இது ஒரே ஒரு நிரல் 3 நிறை. அப்ப இது நிரல் தாயம். இது ஒரே ஒரு நிறை. ஆகவே என்ன தாயம்? நிறைத்தாயம். இது 2 நிறை 2 நிரல். ஆகவே இது ஒரு சதுரத்தாயம். அதுல எங்களுக்கு நிறைத்தாயத்துக்குள்ள வராதுதானே? அவை வர விடலாம். நிறைத்தாயம் நிரல் தாயம் தான் வேறுபடுத்த சொன்னது. விளங்கிட்டுதான்? அப்ப நாங்க படிச்ச எல்லா வரிசையும் இதுக்குள்ள வந்துட்டேன். அடுத்த வினாவை பாருங்க. இந்த வினாவை கீழே தரப்பட்டுள்ள தாயங்களில் இருந்து சதுரத்தாயம், சமச்சீர்த்தாயம், அழகு தாயம் என்பவற்றை தெரிந்தெழுதுக. சதுரத்தாயம் என்னக்குள்ள எங்களுக்கு நிறைகள் எண்ணிக்கையும் நிரல்கள் எண்ணிக்கையும் சமனா இருக்கணும். அப்ப இதுல பார்ப்போம். இது 2 தர 2 தாயம். ஆகவே இது ஒரு ஏ என்றவர் ஒரு சதுரத்தாயம். பி 3 தர 2 வரிசை. 3 நிறை 2 நிரல் அல்ல. அப்ப நிறைகள் எண்ணிக்கையும் நிரல்கள் எண்ணிக்கையும் சமன் இல்லை. அப்ப இது சதுரத்தாயமா வராது. இதுவும் 3 நிறை 3 நிரல். அப்ப சி ஒரு சதுரத்தாயம். இதுவும் 3 தர 3 தாயம். அப்ப டியும் ஒரு சதுரத்தாயம். ஈ 3 நிறை 3 நிரல். ஆகவே ஈயும் ஒரு சதுர தாயம். எஃப் 3 நிரல் 3 நிறை. ஜியும் 2 நிறை 2 நிரல். ஆகவே ஜியும் எஃப்பும் ஜியும் இது மட்டும் எங்களுக்கு சதுரத்தாயமாக அமையல. பியை தவிர மற்ற எல்லாமே சதுரத்தாயங்கள். அடுத்த வினாவுக்கு வருவோம். சமச்சீர்த்தாயம். சமச்சீர்த்தாயம் என்றா என்ன படிச்சோம்? இந்த சதுரத்தாயத்துல மூளை விட்டத்தின் வழியை மடிக்கும் போது ஒத்த மூலகங்கள் காணப்பட்ட. அப்ப ஏ சமச்சீர். பியை பத்தி பார்க்கவே தேவையில்லை, அது சதுரம் இல்லை. இவரை பார்ப்போம். 4 இருக்க எடுத்து 2 இருக்கார், சமச்சீரா இல்லை. அப்ப சி வர மாட்டார். இவரை மடியுங்க. சமச்சீர் 0 0 0. ஆக இது என்னது? டி சமச்சீர். இவரம் சமச்சீர். ஆனா இது அழகு தாயத்துக்குள்ள வரும். ஆனா அது ஒரு சமச்சீர் தாயம் தானே. அப்ப இத பார்ப்போம். 0 1 0. அப்ப அதுவும் என்ன தாயம்? எஃப் சமச்சீர் தாயம். இத பாருங்க 0 இருக்கிறது 1 இருக்க. அப்ப அது வராது. அப்ப ஏடிஇஎஃப் சமச்சீர் தாயம். அழகு தாயம் என்ன படிச்சோம்? சதுரத்தாயத்துல மூளை விட்டத்துல வர மூலகங்கள் எல்லாம் 1 இருக்கணும். ஏனைய மூலகங்கள் எல்லாம் 0. இது வராது, இது வராது, இதுவும் வராது, இவரும் வரமாட்டார். ஏனென்ற இதுல பாருங்க நடுவுல வர்றது 0 இல்லல்ல. இது 0 ஆயிருக்கு, 1 வரல.
அப்ப இது வராது. இவரை பார்ப்போம், எல்லாம் உண்டு, ஏன் இவை எல்லாம் பூஜ்ஜியம். அப்ப என்ன வரப்போறார்? அழகுத்தாயம் ஈ வருவார். எப்பருமான்னு கேட்டா இல்ல, ஏன் இதுல பூஜ்ஜியம் வந்துட்டுது, அடுத்து இங்கெல்லாம் உண்டு இருக்குது, அப்ப அதுவும் வராது. இவரை பார்த்தோம்னா உண்டு மொண்டும் ஓகே, ஆனா இது பூஜ்ஜியம், இது உண்டல்ல வந்துட்டேன், உங்களுக்கு இதுவும் பூஜ்ஜியம் அல்ல வரணும். அவை ஒரே ஒரு அழகுத்தாயம் மட்டும்தான் இருக்க. என்னது? ஈ. சதுரத்தாயங்கள் மூலவிட்டங்களை கட்டமிடுக. கட்டமிடுகன்னு சொல்லக்குள்ள இப்படி சேர்த்து இப்படி காட்டத்தான், அது நான் கோடு போட்டிருக்கிறேன். விளங்கிட்டுதான்? அப்ப இதுல தாயத்திர வரிசை, அடுத்தது தாயத்தை எப்படி எழுதுறது, அடுத்தது என்ன பார்த்திருக்கோம், தாயத்தின் வாக்குகள். இவ்வளவு கிளியரா உங்களுக்கு விளங்கிருக்கும். இப்ப நாங்க அடுத்தது பார்க்க போறது, தாயத்திர வகைகள் எல்லாம் படிச்சுட்டோம். அடுத்தது இங்க பார்க்க போறது தாயத்தை கூட்டுறது, தாயங்களை கூட்டுறது. ஒரு தாயத்தோட இன்னொரு தாயத்தை கூட்டவும், இரண்டு தாயங்களை கூட்டலாம் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தாயங்களை கூட்டலாம். அப்ப நாங்க ஒரு தாயத்தோட இன்னொரு தாயத்தை கூட்டணும்டா பிள்ளைகள், கட்டாயம் அந்த கூட்டப்படுற தாயங்கள வரிசைகள் சமனா இருக்கணும். ஒரு இரண்டு தர இரண்டு தாயத்தோட தான், ஒரு இரண்டு தர இரண்டு தாயத்தோட இன்னும் ஒரு இரண்டு தர இரண்டு வரிசையுடைய தாயத்தை தான் கூட்டலாம். அல்லது ஒரு இரண்டு தர மூன்று வரிசையுடைய ஒரு தாயத்தோட இரண்டு தர மூன்று வரிசையுடைய தாயத்தை தான் கூட்டலாம். அப்ப ஒரே வரிசைகளுடைய தாயத்தை நாங்க என்ன செய்யலாம்? கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். அப்ப தாயங்களை கூட்டுறண்டாலும் சரி பிள்ளைகள், கழிக்கிறண்டாலும் சரி, அவற்றின் வரிசைகள் சமனா இருக்க வேண்டும். அது ஃபர்ஸ்ட் கட்டாயம். வரிசைகள் சமனில்லாத தாயங்களை கூட்டவும் முடியாது, கழிக்கவும் முடியாது. உதாரணம் உண்டு. இரண்டு தாயங்களை நாங்க கூட்ட போறோம், தாயங்களின் கூட்ட. இப்ப ஒரு இரண்டு தர மூன்று தாயம், 3 0 1 2 7 4, இது ஒரு தாயம். இதுல இருந்து இன்னும் ஒரு தாயத்தை எடுப்போம். 1 4 மறை 3 0 4 7 3. இந்த ரெண்டு தாயத்தையும் கழிக்க போறேன். ரெண்டு வரிசையை பாருங்க, இதுண்ட வரிசை 2 தர 3 தாயம், இதுல வரிசையும் 2 தர 3 தான். அப்ப ஒரே வரிசை இருக்குது. அப்ப இதை கழிக்கிற கூட்டலை ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அப்புறம் கழித்தலை பார்ப்போம். அப்ப கூட்டுறேன்னு சொன்னா பிள்ளைகள் எப்படி கூட்டுறா, ஒத்த மூலகங்களோட இந்த 3 இருக்கிற இடத்துல 1 இருக்காரு, அவ்வளவுதான். 3 3 4. 0 இருக்கிற இடத்துல 4 இருக்கார், 0த்தோட 4 கூட்டினா 4. 1 இருக்கிற இடத்துல மறை 3 இருக்கார், 1ஓட மறை 3 கூட்டினா மறை 2. 2 இருக்கிற இடத்துல 0 இருக்குது, 2ஓட 0த்தை கூட்டினா 2. 7 இருக்கிற இடத்துல 7 இருக்கார், அப்ப 7ஓட 7 கூட்டினா 14. 4ஓட 3 கூட்டினா 4 3 7. இதுதான் அந்த தாயம். அப்ப நேரடியா சாதாரண கூட்டல் மாறித்தான், ஒத்த மூலகங்களோட கூட்டுறோம். ஆனா இதுல என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு மூலகம் பிழை என்றாலும் பிள்ளை, ஏதாவது கூட்டல்ல ஒரு பிழை விட்டுட்டீங்க. இந்த 1ஓட மறை 3 கூட்டி ஒரு ஆள் 2 போட்டுட்டார், நேர் 2 போட்டா இது ஃபுல்லா பிழை தான், இதுக்கு பாட் மார்க்ஸ் எல்லாம் இல்லை. அப்ப கவனமா கூட்டினீங்கன்னா ஒரு மூலகமும் பிழைக்க கூடாது. விளைந்தா கிளியரா? இதான் கூட்டு. அதே மாதிரி 2 தாயங்களை கழிப்போம், கழிக்கிறதும் இதே போலதான், ஒரே வரிசையுடைய தாயங்களை தான் கழிக்கலாம், ஒரே வரிசையுடைய தாயங்களை தான் கழிக்கலாம். இப்ப நான் 0 3 7 மறை 2 1 5, இது எத்தனை? இதோட வரிசையை சொல்லுங்க பிள்ளைகள். 3 நிறைகள்ல மூலகம் காணப்படுது, 2 நிறைகள்ல மூலகம் காணப்படுது, ஆகவே 3 தர 2 தாயம். கட்டாயம் வரிசை போடணும் வண்டியில நான் உங்களுக்கு ஒரு எளியாக ஞாபகப்படுத்தி கொண்டு போறேன் ஒரு கேள்வியிலையும். இன்னும் ஒரு அதே வரிசையுடைய தாயத்தை எடுப்பான். 2 மறை 1 3 4 மறை 3 7. சரி, இது இந்த வரிசையும் 3 நிறை 2 நிறை, ஒரே வரிசைகள் 2. ஆகவே இதை கழிக்கப்படும். இதுவும் கழிக்கிற எப்படி என்றா ஒத்த மூலகங்களோட கழிப்படும். 0 இருக்கிற இடத்துல 2 இருக்கார்,
பூஜ்ஜியத்துல 2 போனா மறை 2. கவனமா கழிக்கணுமா? கழித்தல்கள் வந்தா 3ல இருந்து மறை 1 கழிச்சா நேர் 4. டவுட்னா நீங்க கழிச்சு பாருங்க. 3ல இருந்து கழிக்க வேணும் பிள்ளைகள் மறை 1. அப்ப 3 மறை இன்டு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3ஓட 1 கூட 4. சரியா? மனதாளர்களுக்கு தவறு 1 பிள்ளைண்டாலும் எல்லா பிள்ளை இல்ல. மைனஸ் வரைக்கும் இப்படி எழுதி கழிச்சீங்கன்னா பிழைக்காது உங்களுக்கு. 7ல 3 போனா அது நேரடியா கழிக்கலாம். 7ல 3 போனா 4. மறை 2ல இருந்து 4 கழிச்சா மறை 6. அது எப்படி கழிப்பீங்க? மறை 2ல இருந்து கழிக்க வேணும் நேர் 4. ஒரே குறியண்டா கூட்டிட்டு பெரியதுல குறி மறை 6. 1ல இருந்து கழிக்க வேணும் மறை 3. அப்ப நேர் 4. எப்படி? 1ல இருந்து கழிக்க போறீங்க மறை 3 பிளஸ் 3. மறையால் பேசினா நேர் 1ஓட 3 கொண்ட 4. 5ல இருந்து 7 கழிச்சா மறை 2. 5ல இருந்து 7 கழிக்கிறோம். சிறிய இலக்கத்திலிருந்து பெரிய இலக்கத்தை கழிக்கக்குள்ள மைனஸ்ல விட வரும். ஆகவே பெறப்படுற தாயத்தின் வரிசையும் என்ன? 3 தர 2 தாயங்கள். விளங்கிட்டுதா? அப்போ ஒரே வரிசையுடைய தாயங்களை தான் நாங்க என்ன செய்யலாம்? கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். அப்ப இதுல கவனமா இருக்க வேணும். கழித்தல் வரக்குள்ள ஒரு மூல கழித்தலா இருந்தாலும் சரி கூட்டலா இருந்தாலும் சரி ஒரு மூலகம் பிளந்தாலும் பிள்ளைகள் அந்த தாயத்துல அந்த ஃபுல்லாவே பிள்ளைதான். மற்றபடி யோசிக்கவே தேவையில்லை. அப்ப இவ்வளவு நேரமும் நாங்க கழித்தல் கூட்டலும் படிச்சுட்டோம். என்னென்ன படிச்சிருக்கோம்? தாயமண்டா என்ன, தாயத்துக்கு பெயர் வைக்கிறது, தாயத்திற்கு வரிசை, அடுத்தது தாயத்தின் வகைகள், அடுத்தது வந்து தாய கூட்டலும் கழித்தலும். அடுத்தது நாங்க பார்க்க வேணும் ஒரு தாயத்தை ஒரு எண்ணால பெருக்கிறதும் ஒரு தாயத்தை தாயத்தால பெருக்கிறதும். இதுல சில பயிற்சிகளையும் நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.